ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எல்லோரும் ஒரு பொருள் வாங்கணுன்னா என்ன பண்ணுறோம்? டேரெக்டாக கடைக்கு போய் வாங்குறோமா? நம்மள பாதி பேர் கடைக்கு போகிறதே குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? கூகுளில் சர்ச் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்டை பற்றி யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, கஸ்டமர்ஸோட ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குது, ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் வாங்கணுங்கிற முடிவுக்கே வரோம். அப்படின்னா இன்றைக்கி மக்கள் இருக்கிற இடம் எது? இன்டர்நெட் தான். அந்த இன்டர்நெட்டில் ஒரு பிஸ்னஸை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்ட்டு இல்லைனா சர்வீஸு இல்லைனா ஒரு பிஸ்னஸ்ஸு இதை இன்டர்நெட் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். முன்னாடிலாம் பிஸ்னஸை அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னா டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் இதையெல்லாம் நம்பியிருந்தாங்க. ஆனால் இப்போ காலெல்லாம் ரொம்பவே மாறிடுச்சு. மக்கள் ரொம்ப நேரம் செலவு பண்ணுறது மொபைலில் தான். கூகுள், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி பிளாட்ஃபார்மில் தான் மக்கள் ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால தான் பெரிய பெரிய கம்பெனிஸ்மே கஸ்டமர்ஸை அங்கேயே தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு பெஸ்ட் லேப்டாப் அண்டர் 50,000 அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ண உடனே மேலே சில ஆட்ஸ்லாம் வரும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதே மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு ஆடு வரும். அதுவும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஸ்பான்சர்டு போஸ்ட்னு வருதில்ல, அதுவுமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அதாவது இன்டர்நெட்டில் ஒரு கஸ்டமரை ரீச் பண்ணுற எல்லா முயற்சியுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே தான் வரும். சரி, ஏன் இந்த காலத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவ்வளோ முக்கியம்? ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் அது யாருக்குமே தெரியல அப்படின்னா சேல்ஸ் வருமா? கண்டிப்பாக வராது. இன்றைக்கி எவ்வளோ தான் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் இல்லைனா க்ரோத் ரொம்பவே கஷ்டம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சரியான கஸ்டமரை டார்கெட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு ஒரு பைக் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவருக்கு பைக் அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்ட முடியும். ஒருத்தருக்கு மொபைல் வாங்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவருக்கு நம்மளால் மொபைல் ஆடை காட்ட முடியும். இதனால தான் மார்க்கெட்டிங்கோட பட்ஜெட் வேஸ்ட்டே ஆகாது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். புரியாத மாதிரி இருக்குல்ல? பேர் தான் பெருசாக இருக்கும், கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள் தான். கூகுளில் யாராவது சர்ச் பண்ணும்போது நம்ம வெப்சைட் மேலே வரணும். அதுக்காக பண்ணுற வேலை தான் எஸ்இஓ. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கலாம். யாராவது பெஸ்ட் ஹோட்டல் இன் சென்னைன்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது உங்கள் வெப்சைட் முதல் பேஜ்லேயே வந்துச்சுன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. இதை அச்சீவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் எஸ்இஓ. அடுத்தது கூகுள் ஆட்ஸ். எஸ்இஓ ரிசல்ட் வர கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் கூகுள் ஆட்ஸ் போட்ட உடனே கஸ்டமர்ஸ் ரீச் பண்ண முடியும். கூகுளுக்கு பணம் கொடுத்து ஆடை காட்டுறது தான் கூகுள் ஆட்ஸ். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல். அடுத்தது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், லிங்க்டின், யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது. இன்றைக்கி சில கம்பெனிஸ் முழுக்க சோசியல் மீடியாவை நம்பி தான் க்ரோவே ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல வீடியோ ஆயிரக்கணக்கான பேரை ரீச் பண்ணிடும். அடுத்தது கண்டென்ட் மார்க்கெட்டிங். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட். ஏன்னா மக்கள் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். ஏன்னா இப்போ மக்கள் வெறும் ஆடை மட்டும் பார்த்துட்டு ப்ராடக்ட் வாங்கிட மாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், அந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் வேணும். அதனால் கம்பெனிஸ் பிளாக் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் பற்றி வீடியோஸ் போடுறாங்க. கஸ்டமர்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் பற்றின ஃப்ரீயான இன்ஃபர்மேஷனையுமே கொடுக்குறாங்க. இதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். மக்கள் நம்ம ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா சேல்ஸ் தானாகவே வந்துடும். அடுத்தது இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங்லாம் இப்போலாம் கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இன்னும் பல கம்பெனிஸில் இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், ப்ராடக்ட் அப்டேட்ஸ் மாதிரியான விஷயங்களை கஸ்டமருக்கு நேரடியாக இமெயில் மூலமாக அனுப்புகிறாங்க. இப்போ ஒரு கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபிட்னஸ் பிராண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க எஸ்இஓ பண்ணுவாங்க, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவாங்க, யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இமெயில் மார்க்கெட்டிங் கூட பண்ணுவாங்க. இப்படி எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே கஸ்டமரை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால அவங்களோட பிராண்டை பற்றின பிராண்ட் அவேர்னஸ் மக்கள்கிட்ட ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்கும். இதனால் அவங்க நினச்சபடியே சேல்ஸுமே ரொம்ப அதிகரிக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வெறும் ஸ்கில் மட்டும் கிடையாது, இது ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, ஃப்ரீலான்சராக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இதில் எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸ், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், அனாலிட்டிக்ஸ்னு நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டாலும் நல்ல கெரியரை உருவாக்க முடியும். அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஃபியூச்சர் ஸ்கில்லாக பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. அதோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுமே எடுங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு ஃபியூச்சரில் பெரிய அட்வான்டேஜாக இருக்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.